அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, வணக்கம். கன்னி ராசினருக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். நவம்பர் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசி செல்கிறார். சுக்கிரன் கன்னி ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்கும் உரியவர், நட்பு கிரகம். நவம்பர் 3ஆம் தேதி கடக ராசியில் குரு வக்ரமாக இருக்கிறார். சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், விருச்சிக ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்ரம், சந்திரன் உள்ளார். இதுவரை ராசியில் நீச்சமாகி நின்ற சுக்கிரன் பெண்கள் வழி தொல்லைகள், வருமான குறைவை உண்டாக்கி இருப்பார். பெண்களால் அடிக்கடி சண்டைகள், சச்சரவுகள் அனைத்தையும் தாங்கள் சந்தித்திருப்பீர்கள். பெண்களால் அவமானங்கள் உண்டாகி இருக்கும். பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கும். கடன் வாங்கி இருப்பீர். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கியிருப்பீர், பணம் வாங்கியிருப்பீர். இனி இந்த தொல்லைகள் அனைத்தும் குறையும். சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சென்றிருப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். கை நிறைய பொருள் சேரும். பேச்சில் இனிமை உண்டாகும். சாந்தமாக சாத்வீகமாக பேசுவீர்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு, ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு அதில் ஆர்வம் அதிகரிக்கும். புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் சேரும். புது புது ஆடைகள் சேரும். ஆபரணங்கள், வெள்ளி போன்ற சாதனங்கள் சேரும். சிலர் வெளிநாடு சென்று வர வாய்ப்பு உண்டு. கலை சேவைக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டு. கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். பொருளாதார நிலை உயரும். யாருக்கு சுக்கிர திசை, சுக்கிர புத்தி நடைபெறுகிறதோ அவர்களுக்கு அபரிமிதமான பண வரவுகள் தாராளமாக உண்டாகும். ஆக மொத்தம் சுக்கிர பகவான் இதுவரை ராசியில் இருந்து தங்களுக்கு நீச்சமாகி பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்தார். இனி அந்த நிலைமை மாறும். பொருளாதார உயர்வு உண்டாகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். தடங்கலான தாமதமான காரியங்கள் வெற்றி பெறும். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி உண்டாகும். சிலர் அழகான வீடுகளை கட்டலாம். ஆக அழகு, இளமை பெண்களுக்கு கூடும். கணவரிடம் அன்பு அதிகரிக்கும். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.